கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிறது என்ன டாபிக் தெரியுங்களா? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. நாங்கள் இதே டைட்டிலில் நாடகம் போட்டோம். அதாவது நம்ம திருமணம் செய்யும் விதம் சரியா தப்பா அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் 2017 இதே டைட்டிலில் நாடகம் போட்டோம். எண்டு என்ன அப்படின்னா சரியில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதே போல் நங்கநல்லூர் ரஞ்சினி சபாலையும் நாங்கள் இதே நாடகத்தை போட்டோம். அப்பவும் எனக்கு தெளிவு கிடைக்கல. எனக்கு குழப்பமே எங்கே ஆரம்பிக்குது தெரியுங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? திருமணத்துக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதே இந்த கல்யாண தகவல் மையங்கள்ல பதிவு செய்கிறோம். பதிவு செய்யும் பொழுது எப்படி நம்ம யாருன்னு தெரியாத, அது போல ஆண்களா இருந்தாலும் அவங்க கொடுக்கிற அந்த தகவல்கள்லாம் சரியா நமக்கு தெரியாது. பெண்களா இருந்தாலும் அவங்க அதுல கொடுத்துருக்க தகவல்கள்லாம் சரியா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நானே என் பையனுக்கு 2 திருமண மையத்துல பதிவு செஞ்சு வச்சேன். ஆனா அது போல தினத்தந்தியில பார்த்து ஒரு ஆட் வந்திருந்துச்சு. 350 ரூபாய் தான். ஆஹா, 350 ரூபாய்க்கு 5 ஜாதகம் அனுப்புறாங்களே அப்படின்னு நான் அதை ஃபாலோ பண்ணேன். அப்ப 5 ஜாதகம் வந்துச்சு. ஆனா எல்லாமே இது நடந்தது 5 வருஷத்துக்கு முந்தி. நான் இப்ப தினத்தந்தி பேப்பரை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆட் வருது, அவங்க போடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதை கொடுத்தவங்க எனக்கு என்ன அனுப்பிச்சாங்க தெரியுங்களா? 3 பெண் ஜாதகம். ஆனா என் பையன் வயசை விட அதிகம். அது போல 2 ஆண் ஜாதகம். நம்ம என்னங்க அமெரிக்கால பிறந்திருக்கிறோம், ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புரியல. சரி, அதை விடுங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்ன மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. அதாவது ஒரு திருமண தகவல் மையத்துல நம்ம கொடுக்கறோம். ஆனா இதே தகவல்களை அந்த டேட் ஒரு 6 மாசத்துக்கு கட்டுறோம்னு வைங்க, 5000 ரூபாய் முடிஞ்சதும் அவங்க மற்ற திருமண தகவல் மையத்துக்கு நம்ம என் பையனை பத்தின தகவல்களை அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க பையன் ஹரிநந்தனுக்கு பொண்ணு பாக்குறீங்களாமே, இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முந்தின கதை, பொண்ணு பாக்குறாங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இதுல கொடுக்குறீங்களான்னு. நானும் 2-3 திருமண தகவல் மையத்துல கொடுத்த ஆடு. ஆனா அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்காத திருமண தகவல் மையத்துக்கெல்லாம் எப்படி இந்த செய்தி போகுது அப்படிங்கிறதாங்க அந்த டவுட்டு. இன்னும் எனக்கு அந்த டவுட் கிளியர் ஆகல. இதை மதுரையில இருந்து கூப்பிடுறாங்க, திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறாங்க, அப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. சரி, நான் காஞ்சிபுரத்துல ஒரு தகவல் மையத்துல எழுதி வச்சேன், அமையல. 6 மாசம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதே திருமண தகவல் மையம் வேலூர்ல இருந்து, நாங்க வேலூர்ல இருந்து கூப்பிடுறோம், இங்க பதிவு பண்ணுங்க, முடிச்சு கொடுக்குறோம். எல்லா தகவல் மையத்திலையும் பேசியது பெண்கள் தான். சரிங்களா? முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இதே இதுதாங்க காஞ்சிபுரம் பிரான்ச்சில் கொடுத்துருக்கேன், அப்புறம் எனக்கு வேலூர் பிரான்ச்சில் கொடுக்கறது அப்படின்னு திட்டி விட்டேன். இப்ப என்னோட டவுட் என்னன்னா, அதை கேட்டுறேங்க. என்னன்னா, இதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை இன்னொரு தகவல் மையத்துக்கு ஷேர் பண்றதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? சட்டப்படி இது சரியா தப்பா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. மக்களே, இன்னும் முடியல. நாங்க அந்த நாடகம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த திருமண தகவல் மையத்தை நம்புறது நிலைமைக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு டீட்டெயில்ஸா அடுத்த பகுதியில சொல்றேன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.